தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்ப விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னும் போது அதிமுகவுடைய அந்த அலைன்ஸ்க்கோ அதிமுகவை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சுல. அந்த இடத்துல அதுக்கும் ஒரு செக்மேட் அவரே வச்சிடுறாரு. இன்னைக்கு நீங்க ஓரணியால் திரள போறது விஜய் தான். இன்னைக்கு நாங்க திரட்டிட்டு உங்க இதுக்கு வர போறோம்ன்றாரு. சரி, அப்போ இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு நீங்க இன்னும் எத்தனை காலம் தான் பிஜேபி பூச்சாண்டியே காமிச்சிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு மக்கள் கிட்ட பூரா திமுக கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஓரணியில திரண்டுட்டு இருக்காங்களே. அப்ப அதெல்லாம் நீங்க பார்க்க மறுத்துக்கிட்டு இருக்கீங்களே. இப்ப திமுகவிலும் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அங்கேயும் நிறைய குளறுபடிகள் இருக்கு. அதிமுக கூட்டணியிலயும் சில குளறுபடிகள் இருக்கு. அப்ப அந்த கூட்டணியில இருந்து வரக்கூடிய கட்சிகள், நீங்க சொல்ற மாதிரி விஜய முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கக்கூடிய கட்சிகள் யாராவது வந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு பாசிபிள். அவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி குதிரை யாருன்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய, இது விஜயா நேத்து வந்தவரா இவர் முந்தா நேத்து வந்தவராங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கூட்டணி கட்சிகள் அவ்வளவுதான். அவருடைய பேச்செல்லாம் கேட்டோம்னாக்கா ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கும் தூக்கம் கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு வைகோ அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. இன்னைக்கு எங்க இருக்காரு அதே வைகோ? திமுகவோட ஸ்டாலினை முதல்வராகாம விட மாட்டேன் அப்படின்னாருல. அப்போ என்ன நிலைப்பாடு இருக்கு? வைகோ அவ்வளவு பெரிய சீனியர் லீடர்ன்றீங்களே, எந்த நிலைப்பாட்டுக்காக ஒரு கட்சியவே ஆரம்பிச்சாரோ அந்த கட்சியே இன்னைக்கு திமுக கிட்ட தானே இருக்குது. இப்போ என்ன சார், விஜய் மூன்றாவது அணி ஒன்று அமைக்க போகிறார், ஒரு புதிய அணி ஒன்று உருவாக போகுது தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு சொல்றீங்களா? வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன் நான். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு திமுக என்னைக்காவது இன்டாக்டா நாங்க இருக்கிறோங்கிற வார்த்தையை தவிர ஏதாவது பேசினாங்களா? செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் சுற்றுப்பயணம், அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஜூலை ஆகஸ்டுக்குள்ளார அவங்க 5 மண்டலத்துல கொள்கை விளக்க பெரிய மாநாடுகள், 120 மாவட்டங்கள்லயும் அந்த அவங்க பிரிச்சிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பூரா மாநாடுகள், 12,500 ஊராட்சிகள்ல ஒரு பெரிய கொள்கை விளக்க கூட்டம்னு அந்த 2 மாசத்துல ஒரு பெரிய ஜாம் பேக்டு பப்ளிக் ஆக்டிவிட்டியை பிளான் பண்ணி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸை நிர்வகிக்கிறது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்ப ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் அங்க போயிருந்திருக்கணும். இன்னைக்கு விஜய் போறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் போயிருக்கணுமா இல்லையாங்க? முதலமைச்சர் அங்க போய் உட்கார்ந்து இருக்க வேண்டாமா? இல்ல நீங்க தான் போக முடியல, உங்களுடைய சன் டெப்டி சிஎம் அன்னைக்கு அனுப்பிச்ச மாதிரி இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல. நீங்க கொரோனா காலத்திலயும் அனுப்பிச்சிங்க இல்ல, ராக்கெட் மாதிரி போயிட்டு வந்தாரா இல்லையா? அப்ப இன்னைக்கு நீங்க போயிருந்திருக்கணும்ல. ஆனா நீங்க பண்ணது என்ன? ஓரணியாய் திரள்வோம்னு நீங்க அடுத்த தேர்தலுக்கு அடி போட்டுட்டு இருக்கீங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. நம்ம 2 பேருமே விஜய் ஸ்பீச்சை பார்த்துட்டு தொடங்கலாம் அப்படின்னு காத்திருந்தோம். விஜய் ஸ்பீச்சையும் பார்த்துட்டோம், 20 தீர்மானத்தையும் பார்த்துருக்கோம். 2 தீர்மானம், முதல் 2 தீர்மானத்தை கடைசியா விஜய் வாசித்து விட்டு அவருடைய உரை. திரு ஆதவ் அர்ஜுனா வழக்கம் போல அவர் கொடுத்த தீர்மானத்துக்கு முன்னாடியே திமுகவை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வழக்கமான அந்த திமுக மீதான கோபம் தீர்மானம் போட்டாரு. அது வேற இருந்தது. அதுவும் ரொம்ப முக்கியமா விஜயனுடைய சுற்றுப்பயணம் செப்டம்பரில் ஆரம்பிக்குதுன்றாங்க. ஆகஸ்ட்ல ஒரு மாநில மாநாடு, 2வது மாநில மாநாடு. கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் விஜய்க்கே உண்டுன்றாங்க. விஜய் தான் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்ன்றாங்க. அப்போ கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தின் கீழே ஒரு அணி அமைக்க போறாங்களா? நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த செயற்குழு கூட்டத்தை? விஜய் படிச்ச 2 தீர்மானத்துல ஒரு தீர்மானம் முக்கியமா கூட்டணியை பத்தி 2 தீர்மானம் பேசுறாரு. ஒன்னு கூட்டணியை பத்தி பேசுறாரு, 2வது பரந்தூர் விமான நிலையத்தை. பரந்தூர்ல இருந்து தொடங்குறாங்க. பரந்தூர் தான் 1. ஸோ அந்த இதுல வரும்போது 2வது தீர்மானம் அந்த கூட்டணியை பத்தி அவர் தான் படிக்கிறாரு. அதுல எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா கொள்கை எதிரியோட கூட்டணி இல்லைங்கிறத இவர் விமர்சிக்கிறாரு. அதிகமா என்ன சொல்றாருனாக்கா, நம்ம திமுகவோ அதிமுகவோ இல்ல பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு, நம்ம தாவேக்கா. அப்ப இந்த இடத்துல ஒரு கிளியரான ஸ்டாண்ட் என்ன எடுக்கிறாங்கன்னா, அவங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணி இல்லை. அப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்கிறனால கட்டாயமா விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத இன்னைக்கு விஜய் அவருடைய வாயால தெளிவுபடுத்திட்டார். இல்ல, இன்னமும் அதிமுக கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லலன்றீங்களா? அதிமுகவை அவர் அங்க என்ன சொல்றாருன்னா,
பாரதிய ஜனதா கூட போறதுக்கு நம்ம திமுகவோ அதிமுகவோ இல்ல. சரி. ஆனா கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா கூட கூட்டணி போறதுக்கு நம்ம எந்த காலத்திலயும் நம்ம தயாரா இல்ல. அது இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே இல்லங்கிறார். சார் திமுக கூட சேர மாட்டாரு, பிஜேபி கூடயும் சேர சேர மாட்டாரு மாட்டாரு. சொல்லிட்டாரு. அதிமுகவையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு இந்த முறை. அதிமுக கதவையும் மூடி இருக்காரு அப்படின்றது தான் பலருடைய பார்வை. அந்த இருக்கு. இடத்துல மட்டும் ஒரு சூசகம் இருக்கிறதா நான் பாக்குறேன். அந்த கிரவுண்ட் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்குன்றீங்க நீங்க. எப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா பிஜேபி suppose கழட்டி விட்டாவா? பிஜேபி, ஏன்னா இப்ப அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி நடந்ததுக்கு அப்புறமா சில முரண்பாடுகள் இருக்கு. அதை அப்பப்ப அயன் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் முதல்ல வந்து என்ன சொல்லப்பட்டுச்சுனாக்கா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முழுக்க முழுக்க விஜய் வந்து அவருடைய கூட்டணிக்கு வரணும்னு தான் ஆரம்பத்துல விரும்பி அவர்கிட்ட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா விஜய் தரப்புல இருந்து அதை நிராகரிச்சிட்டாங்கிறனால தான் அவருக்கு வந்து கம்பல்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வேணுங்கிறது. அப்படி பார்க்கும்போது என்னன்னாக்கா, இன்னைக்கு அடுத்தது பெரிய 3வது பெருங்கூட்டணியா இருக்கிறது வந்து பாரதிய ஜனதா கூட்டணி தான் இருந்துச்சு. ஒரு 18% வாக்கு வங்கியோட இருக்கிறாங்க 2024 தேர்தல்ல. அப்போ ஏற்கனவே அவங்க 2024ல தனியா போனது வந்து சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியும் கருத்துல வச்சு தான் தனியா எடப்பாடியார் அவர்கள் போனாரு. ஆனா அவங்க நினைச்ச அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை சிறுபான்மையினர் அணியிலிருந்து. அப்போ உங்களுக்கு தான் தெரியும்ல, எலெக்ஷன்னாவே ஒரு கூட்டல் கழித்தல் அரித்தமெட்டிக் கால்குலேஷன் தான். இன்னைக்கு நம்ம 2011 பாப்புலேஷன் சென்சஸ் பிரகாரம் பார்த்தோம்னாக்கா 12% சிறுபான்மையினர் தமிழ்நாட்டில். அப்படி என்னதான் வந்து நீங்க தனியா நின்று நீங்க முழுக்க முழுக்க சிறுபான்மையினருக்கான ஆளுன்னு சொன்னாலும் இன்னைக்கு பெரும்பான்மையான சிறுபான்மையினர் வாக்கு வந்து திமுக கூட்டணி கிடைச்சிட்டு இருக்கு. காரணம் காங்கிரஸும் திருமாவளவனும் அங்க இருக்கிறனால. அப்போ முழுக்க முழுக்க அதுல இருந்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு 12% இருக்குதுன்னா அதுல சற்று ஏறக்குறைய 8 to 10% திமுக கூட்டணியில் இருக்கும். மீதி 2 to 4% மற்ற கட்சிகள்ல இருக்கும். அப்ப அந்த 8 to 10%னா நீங்க பாதிக்கு பாதி எடுக்கிறதே கஷ்டம் அதுல இருந்து. அப்ப பாதிக்கு பாதி நீங்க அங்கிருந்து எடுக்கிறீங்கன்னா கூட ஒரு 4 to 5% வாக்குக்கு மேல நீங்க சிறுபான்மையினர்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப பாரதிய ஜனதா இங்க 18%ஓட வாக்கு வங்கி வரும்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது எல்லாமே ஒரு கூட்டணின்னு வரும்போது ட்ரேட் ஆஃப் தானே, எதுக்கு பதில் எதை ட்ரேட் ஆஃப் பண்ண போறோங்கிறது. அப்ப இங்க 18% சாலிடா ஓட் பேங்க் வரனால இந்த இடத்துல அவர் முயற்சி பண்ணாரு. ஏன்னா விஜய் வராத சூழ்நிலையில அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. சப்போஸ் இந்த கூட்டணி ஏதாவது ஒரு சிக்கல்ல இப்ப ஏன்னா இவங்க வந்து கூட்டணி ஆட்சி, நாங்க கூட்டணி கட்சிகளினுடைய ஆட்சி தாங்கிறதா இப்ப அடிக்கடி, அதாவது அமித்ஷா வந்து இங்க வந்த போதே தெளிவா சொல்லிட்டாரு, இதெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதை பத்தி பேசப்படும், அது வரைக்கும் அது சம்பந்தமான பேச்சுக்கு இடம் இல்லைங்கிறத அவர் தெளிவுபடுத்திட்டு போயிட்டார். ஆனா திரும்ப திரும்ப அவர் தானே சொல்லிட்டே இருக்காரு. பட் இல்ல அவர் என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிறார். காரணம் என்ன? அங்கம் வகிக்கும். அதாவது அதுக்கு நாங்க முழு உழைப்பு இருக்கும், எங்களுடைய உழைப்பு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவுடைய தலைமையில தான் இங்க தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி. இல்ல அமித்ஷா சொல்றத டீகோட் பண்றாங்க ஆளாளுக்கு. எல்லாருமே சொல்றது அங்கம் வகிக்கும், பிஜேபி அந்த கூட்டணி அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அப்படின்ற டோன்ல கொண்டு போறாங்களே. இல்ல அது வந்து இன்டர்பிரேஷன் ஆஃப் சம் அதர் பீப்புள். தெளிவா இருக்காரு. அதாவது அவருடைய ஹார்சஸ் மவுத் தான் நம்ம என்ன சொன்னாருன்னு பார்க்கணும். அவர் இங்க அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது தெளிவா இதை ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, நீங்க எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்க எம்எல்ஏக்கள் மந்திரி சபையில மந்திரியா அமருவாங்க, இப்படியே வந்து லிட்டரலா வெர்பாட்டிக்கலா கேக்குறாங்க. டே 1 அது. அதுல அப்பயே அவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பேசக்கூடிய பேச்சுக்கள். அப்ப தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி ஆட்சிங்கிறதுல அமித்ஷாவே இங்க வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது எதுவுமே பேசல. இல்ல சார், இப்ப கடைசியா கொடுத்த 2 தமிழ் முக்கிய நாளிதழ்கள் பேட்டியிலையுமே அவர் சொன்னது விஷயம் என்னன்னா, அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதல்வரா இருப்பாரு அப்படின்றாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலன்ற ஒரு கேள்வி விவாதம் ஆயிட்டு இருக்குது. அதே போல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பிஜேபி அங்கம் வகிக்கும் அப்படின்றாரு. பிஜேபி அங்கம் வகிக்கும்னா பிஜேபி வெற்றி பெறவங்க மினிஸ்டர் அவர் வந்து என்டிஏனுடைய கூட்டணி ஆட்சி இருக்கும்னு சொன்னார். ஆமா, பாரதிய ஜனதா அங்கம் வகிக்குங்கிற வெர்பாட்டிம்லாம் இல்ல. அதுல என்டிஏ கூட்டணி ஆட்சினா இப்ப அதிமுக எந்த கூட்டணியில இருக்கு? என்டிஏ கூட்டணியில தான் இருக்கு. அந்த என்டிஏ கூட்டணிக்கு யாருடைய தலைமை? அதிமுக தான் தமிழகத்துல தலைமை. அப்ப இன்னைக்கு அதிமுக ஆட்சி அமைச்சாலும் அதை என்டிஏ கூட்டணியினுடைய ஆட்சின்னு தானே சொல்லுவாங்க. சரி, அந்த அர்த்தத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி சில சிக்கல் நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகள் சப்போஸ் பிற்காலத்துல வந்து ரொம்ப ஏற்பட்டுச்சுன்னா அந்த நேரத்துல அதிமுகவும் பாரதிய ஜனதா கூட்டணிக்குமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நேரத்துல இன்னைக்கு விஜய் சொல்லி வச்சு பார்க்கும்போது பாரதிய ஜனதா தவிர்த்த அதிமுக கூட விஜய் போவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இன்னைக்கு அவருடைய வார்த்தையில வந்து பொதிஞ்சிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். பாரதிய ஜனதா அந்த கூட்டணியில இருக்கிற வரைக்கும்
விஜய் போறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. இல்ல அது லாக் ஆயிடுச்சு இல்ல சார், அவ்வளவுதான், அது ஃபிக்ஸ்டு ஆயிடுச்சு இல்ல, இன்னுமே இல்ல உங்களால சந்தேகத்துக்குரியதாவே பார்க்கப்படுதா என்ன இல்ல காரணம் பிஜேபி என்ன? ஏடிஎம்கே? இல்ல அது நீங்க சொல்ற மாதிரி 99.99% லாக்டு தான். ஆமா. அது வந்து விரியறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இல்ல. ம். ஆனாலும் இங்க சில பேர் வந்து சில நேரத்துல பேசுற மாதிரி அவரே இப்ப நாளைக்கே அமித்ஷா வந்து தேர்தலுக்கு முன்னாடி இல்ல நாங்க ஆமா கூட்டணி ஆட்சி தான் நாங்க கேட்க போறோம், மந்திரி சபையில எங்களுக்கு இடம் வேணும்னு ஒரு வெளிப்படையா சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ம். அந்த நேரத்துல கசப்புகள் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சரி. அப்ப சூழ்நிலையில ஏன்னா எதுவுமே வந்து அரசியல்ல வந்து இன்னும் 11 மாசம் இருக்கு இல்லையா, என்ன வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். இல்ல இப்ப விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னும் போது அதிமுகவுடைய அந்த அலைன்ஸ்க்கோ அதிமுகவை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சுல்ல, முடிஞ்சு போச்சுல்ல. அந்த இடத்துல அதுக்கும் ஒரு செக்மேட் அவரே வச்சிடுறாரு. எப்படி? இந்த மாதிரி நாங்க என்னுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு வரும்போது ம். அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ம். சோ அப்போ வந்து இது எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ட்ரை கார்னர் மாதிரி இருக்கீங்க. பாரதிய ஜனதா கூட போக மாட்டோம், ம். திமுக கூட போக மாட்டோம், ஆனா அண்ணா திமுக கூட போக மாட்டோங்கிறத யதார்த்தமா சொல்லல. ம். அடுத்தது இல்ல சார், அதுதான் இங்க இதுல லாக் ஆயிடுச்சு. அதுதான் இந்த இடத்துல வந்து அந்த செக் சிஎம் வேட்பாளர் நான் தான்ட்டாரு. ஆனா அந்த கூட்டணியில வந்து இப்போ ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் ஒரு தடவை வந்து சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா டிசம்பர் வாக்குல தான் நாங்க கூட்டணியை பத்தி அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இவங்களும் சொல்லியிருக்கிறது வந்து செப்டம்பர் டு டிசம்பர் வந்து அவருடைய பிரச்சார பயணங்கள் மக்கள் சந்திப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இப்ப இருக்கக்கூடிய வேவ் எப்படி இருக்குங்கிறதை அவங்க எஸ்டிமேட் இல்ல பண்ணுவாங்க. சார், இந்த சிஎம் வேட்பாளர் நாங்க தான், தாவேகாவின் சிஎம் வேட்பாளர் விஜய்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுலதான் இது இது அதிமுக மாற்றத்திற்குரியதா? இல்ல இது வந்து அதிமுகவை வந்து ஒதுக்கி வைக்கிற ஸ்டேட்மெண்ட் இது. ஆமா அப்ப அதிமுக போறதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. இருக்கு. முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி நம்ம சார் அப்ப பார்க்கிறோம். முடிஞ்சு போச்சு சார். டிஎம்கே கூட சேர மாட்டாரு, பிஜேபி கூட சேர மாட்டாரு, ஏடிஎம்கே கூட சேர மாட்டாரு சார். இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து அது ஆ. அப்போ போக போக இதே ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய மொமெண்டம் கெயின் ஆகுதுங்கிறத வந்து வச்சு பார்க்கும்போது அதை தான் பிரசாந்த் கிஷோரும் சொல்லியிருந்தாரு, டிசம்பர் வாக்குல தான் நாங்க இதை பத்தி பேச முடியும். அப்போ அவங்களுக்கு வந்து மொமெண்டம் ஜாஸ்தி கிடைச்சதுன்னா, இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஆன்டிசிபேட் பண்றதை விட மொமெண்டம் ஜாஸ்தி கிடைச்சதுன்னா தே வில் கோ அலோன். ஓகே. மற்ற கட்சிகள் எங்கேயாவது இப்ப திமுகவிலும் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அங்கேயும் நிறைய குளறுபடிகள் இருக்கு, அதிமுக கூட்டணியிலையும் சில குளறுபடிகள் இருக்கு. அப்ப அந்த கூட்டணியிலிருந்து வரக்கூடிய கட்சிகள் நீங்க சொல்ற மாதிரி விஜய வந்து முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கக்கூடிய கட்சிகள் யாராவது வந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி. ரொம்ப இயர்லியரா நாம இதை பேசுறோம், இருந்தாலும் நான் வந்து ஒரு கணிப்பு தான். நீங்க திரு நந்தகுமார் சொல்லுங்க, விஜய முதல்வர் வேட்பாளர்னு ஏத்துக்கிட்டு வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்களா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற கட்சிகள்? எந்த கட்சிகளை கேக்குறீங்க? திமுக ஏத்துக்காது சார், அதிமுக ஏத்துக்காது, எந்த கட்சி ஏத்துக்காது? நான் அலைன்ஸ் பார்ட்னர் பார்ட்டிஸ் தான் கேக்குறேன். அலைன்ஸ் பார்ட்னரா இருக்கக்கூடியவங்க, இருந்துட்டு இருக்கவங்க, காலகாலமா அதை பண்ணிட்டு இருக்கவங்க, எந்த ஒரு கூட்டணி கட்சிகளுக்கும். ஆமா, அதிமுக திமுகவை தவிர்த்து ரைட், எந்த ஒரு பாரதிய ஜனதா உட்பட நான் சொல்றேன், சரி, அவங்களுக்கு இன்னைக்கு வந்து வெற்றி குதிரை யாருன்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய இது விஜயா நேத்து வந்தவரா இவர் வந்து முந்தா நேத்து வந்தவராங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கூட்டணி கட்சிகள் அவ்வளவுதான். எந்த ஒரு கூட்டணி கட்சி, உதாரணத்துக்கு சொல்றேன், திரு வைகோ அவர்கள் ஒரு மூத்த தலைவர், திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர், டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மூத்த தலைவர், ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி எல்லாம் சொன்னவர். என்ன சீமான் வந்து நீண்ட காலமா அவர் ஒரு முதல்வர் வேட்பாளராகவும் தன்னை தகவமைத்துக் கொண்டு எப்போதுமே தனித்த அடையாளத்தை, இவங்கெல்லாம் எப்படி விஜய முதல்வர் வேட்பாளர்னு ஏத்துக்கிட்டு அவங்களோட அணி சேருவாங்க? அது வெற்றி பெற குதிரையா கூட இருக்கட்டும், எப்படி ஏத்துப்பாங்கன்னு நான் கேட்கிறேன். சூப்பர். சீமான் இதுல இந்த ஈக்குவேஷன்ல கொண்டாடாதீங்கன்னா அவர் தனியா தான் நிக்க போறார். அவர் வந்து இந்த சைட்ல போறதுக்கு வாய்ப்பு இல்லை, யாரு கூடயும் கூட்டணி இல்லை, என் காலம் நம்பி தான் பயனன்ட்டார். ஸோ அதனால அவர் வந்து கூட்டணி கட்சியே இல்லை. அவர் வந்து அவர் ஒரு 4 முனை போட்டிங்கிறது மாதிரி அவர் ஒரு முக்கியமான முனை. அதனால அவரை வந்து நம்ம கூட்டணி கட்சிக்குள்ளார அவரை சேர்த்த வேண்டாம். அவர் வந்து தனியாவே நின்று களமாடக்கூடிய ஒரு பெரிய அரசியல் சக்தியா மாறிட்டு இருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்க வைகோ. ஆமா, வைகோ எந்த கட்சிக்கு தலைவர்? மதிமுக. அந்த மதிமுக ஏற்படுத்தப்பட்ட காரணம் என்ன? திமுகவுல வாரிசு அரசியல் வருது, வாரிசு அரசியல் இருக்கிறதுன்னு சொல்லி தான் கட்சியை செங்குத்தா குறிப்பா எதிர்த்ததே ஸ்டாலின் அவர்களை தான். கலைஞரை பகச்சுக்கிட்டு கூட போகல. ஸ்டாலின் வந்து ஒரு அரசியல் ஆளுமையா வர்றதா அப்படிங்கறத வச்சுதான் அவரை எவ்வளவோ விமர்சிச்சிருக்காரு. இப்ப இருக்கிறவங்க என்ன விமர்சிக்கிறாங்க ஸ்டாலினை பத்தி? அவருடைய பேச்செல்லாம் கேட்டோம்னாக்கா ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கும் தூக்கம் கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு வந்து வைகோ அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்காரு. சரி, இன்னைக்கு எங்க இருக்காரு அதே வைகோ? திமுகவோட இருக்காரு. ஸ்டாலினை முதல்வராகாம விட மாட்டேன் அப்படின்னாருல. அப்போ என்ன நிலைப்பாடு இருக்கு? வைகோ அவ்வளவு பெரிய சீனியர் லீடர்ன்றீங்களே, எந்த நிலைப்பாட்டுக்காக ஒரு கட்சியவே ஆரம்பிச்சாரோ அந்த கட்சியே இன்னைக்கு திமுக கிட்ட தானே இருக்குது. இப்போ
இப்ப கூட கேக்குறாங்க பிரஸ் மீட்ல அவர் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இரட்டை இலக்குக்கு கேட்பீங்களா? நான் சொன்னா எதுக்காக நீ இதை கேட்கிற? பதறாரு மனுஷன், துடிக்கிறாரு. ஐயோ இது வந்து ஸ்டாலின் காதல விழுந்துகிட்டா என்ன பண்றதுன்னு அவ்வளவு பரிதவிக்கிறாரே. என்ன அவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமைன்றீங்க? ஒரு காலத்துல இருந்தார் அவர். மதிமுகன்னு தனியா வெளியே வரும்போது எத்தனை மாவட்ட செயலாளர் அப்படி திமுகவோட நெருக்கம் இருக்கிற ஒருத்தர் விஜய் அப்படி சார் ஏத்துப்பாங்க? அதாவது அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க யார் கூட வேணாலும் கூட்டணி போவாங்கன்றேன் நான். எங்களுடைய கட்சி உதயத்துக்கு காரணமே ஸ்டாலின் அவர்கள். அவருடைய எதிர்ப்பு தான் என்னுடைய கட்சி உதயத்துக்கே காரணம். இல்ல அப்படி ஸ்டேட்மென்ட் சொல்லல. வாரிசு அரசியல்னா வேற என்ன? இப்ப அழகிரியா வந்துட்டாராங்க, சரி, இல்ல வந்து செல்வம் வந்து உட்கார்ந்துட்டாராங்க. ஸ்டாலின் அவர்கள் தானே வந்திருக்காரு. அப்ப ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தான் இந்த கட்சியே. அப்ப அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலினை முதல்வராக்காம விடமாட்டேன், இனிமேல் வர தேர்தலையும் நான் பண்ணாம விடமாட்டேன்னு அங்க உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அவருக்கு இன்னொரு கூட்டணி பாக்குறதுல என்ன வந்து சிரமம் வந்துறப்போ மதிமுக விசிக திருமாவளவன். அடுத்தது விசிகாவை எடுங்க. விசிக அவர்கள் வந்து அவங்களுக்கும் ஒரே நிலைப்பாடு தான், சனாதன எதிர்ப்பு, பாரதிய ஜனதா எதிர்ப்பு. அதை தவிர அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வேற எந்த இதுலயுமே வந்து திமுக கூட அண்ணா திமுக கூட அவங்களுக்கு எதிர்ப்பு பகமே கிடையாது. சரி, அவங்க இன்னைக்கும் வருத்தப்படுறது பாருங்க. நாங்க அவங்க சொன்னாங்களேன்னு போயிருந்தோம்னா பாருங்க பாரதிய ஜனதா வந்துருச்சு, நாங்க நடுத்தருவில் நின்று இருப்போம் அப்படின்னு ஒரு வருத்தத்துல தான் பேசுறாரே ஒழிய வேற எந்த வருத்தமும் இல்லை. அதுவும் இல்லாம வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு போல எடப்பாடியின் சுற்றுப்பயணத்துக்கு. எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிப்பார். அப்போ அவருக்கு வந்து இன்னைக்கு திமுகவை ஆட்சி கட்டல வராம வந்து 2016 யாரு? மக்கள் நல கூட்டணி. அதுல முழு முனைப்போட நின்று போராடின மக்கள்லாம் யாரு? இதே திருமாவளவன் அவர்கள், இதே வைகோ அவர்கள், இதே கம்யூனிஸ்ட் அவர்கள். இப்ப எந்த கட்சியாவது இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்காம இருந்திருக்காரா? திமுக கூட கூட்டணி வச்சிருந்திருக்காரா? மதிமுக வச்சிருக்கதா வைக்கலையா? அதிமுகவோட வச்சிருக்காங்க. அப்போ எல்லா கட்சியும் எல்லாத்துக்கூடயும் சமபந்தி விருந்து. விஜய்ன்ற பர்சனாலிட்டி சார், விஜயை நான் ஒரு பெரும் ஒரு தலைவனா இன்னைக்கு நான் பார்க்கிறேன். காரணம் என்ன, பெருங்கூட்டம் எங்களுடைய சில கருத்து கணிப்புகள்லேயே பல இடங்கள்ல அவங்க முந்தி நிற்கிறாங்க. அது பெரிய சர்வே நாங்கள் வெளியிட போறோம். அதில் நான் இப்போவே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் ஒரு தகவலை. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் விஜய் ஒரு பெரிய தலைவராக இருக்குன்றதுனால இத்தனை வருடம் காலகாலமா அரசியல் பண்ண 20-25 வருடங்களா அரசியல் களத்துல களமாடின போராளி தலைவர்களா இருக்கக்கூடியவர்கள் போய் ஏத்துப்பாங்களா? இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். அரசியல்ல சீனியாரிட்டி கிடையாது. அரசியல்ல மக்கள் செல்வாக்கு தான். இதான கவர்மெண்ட் போஸ்டா? ஓகே, நீங்க 20 வருஷம் அவர் 30 வருஷம் அவருக்கு தாங்க ப்ரொமோஷன் சொல்றதுக்கு. பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் பப்ளிக் சப்போர்ட். இன்னைக்கு வந்து மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஏகோபித்த மக்கள் தலைவன் யாருன்னு தான் பார்க்க போறாங்க. நாளைக்கு விஜய் அதை வாங்கினாருன்னா அங்க போய் சேர்றதுக்கு என்ன வந்துரு போகுது எங்களுக்கு? அப்போ எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்குமே, இந்த கூட்டணி கட்சிகள் நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே, இப்ப இதே வந்து இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து பிஜேபி கூட போறாரா இல்லையா? திரு ராமதாஸ் அவர்கள் பிஜேபியோட வேண்டான்றாரு. போனாங்களா இல்லையா? இப்பதானே அப்பா பையன் சண்டை. போன தடவை கூட்டணி போகும்போது அவர் எங்க இருந்தாரு? அங்கதான் இருந்தாரு. அவரை சொல்றதே அடைமொழியை என்ன சொல்லுவாங்க? சமூக நீதி காவலர்ன்பாங்க. இவங்க வந்து சனாதனத்தை பேசிக்கிட்டு சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கிறாங்கிறதா பாரதிய ஜனதா மேல இவங்க வைக்கிற விமர்சனங்கள். அப்ப அவங்களோடய நீங்க போய் கூட்டணி இருக்கும்போது விஜய் கூட போறதுக்கு என்ன ஆயிட போகுது உங்களுக்கு? இல்ல, மருத்துவர் ராமதாஸ் ஒரு மூத்த தலைவர். அவரு விஜய் அக்செப்ட் பண்ணிப்பாரா? விஜய்க்கு அது விஜய்க்கே கொஞ்சம் நெருடலா இருக்காதா? ஏன் சார்? இல்ல, நான் நம்ம வெளிப்படையாவே பேசுவோம். ஓகே, இல்ல இதெல்லாம் நடக்க போதான்றது இல்ல, நம்ம எல்லாமே ஒரு பார்வையா வைக்கிறோம். இது இன்னைக்கு விஜய்க்கும் மத்தவங்களுக்கும் எந்த விதத்துல வந்து விஜய் தாழ்ந்து போயிட்டாரு? நான் தாழ்ந்து போல, நான் அப்படி அவங்க குறைச்சு மதிப்பிடல. அவர் ஒரு புது வரவுன்னு நான் சொல்றேன். நான் அந்த புள்ளியில வச்சு பேசுறேன். ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு புது வரவு வரதுனால அந்த புது வரவுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்தா அங்கதானே போய் நிப்போம். சரி, புதுசா வந்துச்சு. இப்ப இன்னைக்கு ஐபோன் வந்து ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணானா கடைக்கு முன்னாடி லைன்ல கட்டி நிக்கிறாங்களே மக்கள். புது வரவன் வாங்காம விட்டுறாங்களா? விஜய்க்கும் திரு சீமான் அவர்களுக்குமே ஒரு ஒரு பார்வை நான் வைக்கிறேன். என்னன்னா, திரு சீமான் அவர்களுக்கும் விஜய்க்கும் இருக்கிற பிரச்சனையே, அவங்க 2 பேரும் ஒரு வேளை மனதிறங்கி விஜய் தான் தன்னையை தேடி வரணும்னு சீமான் நினைக்கிறாரு. சீமான் வந்து நம்மளை தேடி வரட்டும், நாம ரெடின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா திரு சீமான் அங்க போக மாட்டாரு. விஜய் இங்க வராம காத்துட்டு இருக்காரு. அதாவது அவர் வந்து இது நம்ம போகக்கூடாது, இறங்கி அவங்க வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு மனப்பான்மையும் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் சேர முடியாம இல்ல. சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றாரு. ஏதோ ஒரு மீடியா ஹவுஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. அப்ப கூட கொஞ்சம் தாடியெல்லாம் கூட வச்சிருந்தாரு. அப்ப வந்து ரொம்பவே பதட்டத்துல இருந்தாரு. அப்ப வந்து தெளிவாவே சொல்றாரு, இல்ல கூட்டணி வைக்கலான்றாங்க, நம்ம தம்பி கூட தான் வைக்க முடியும், அவர் வரதுக்கு தான் வெயிட் பண்றோம், தம்பி கூட வேணா கூட்டணி வைக்கலாம், மத்தவங்களோட எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாரு. ஆமா. இப்ப வந்து புதுசா வந்தனால அவர் வைக்காம இல்ல, திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டனால சீமானுக்கு கோவம். ஓகே,
அவர் வெறும் தமிழ் தேசியன் மட்டும் சொல்லி இருந்தாருன்னா, தமிழ் தேசிய அரசியலை மட்டும் தூக்கி பிடிச்சிருந்தாருன்னா இந்நேரம் எங்களுடைய கூட்டணி 100% கன்ஃபார்ம்டு அவர் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே. ஆனா அந்த இடத்துல திருப்பி பெரியார கொள்கை தலைவரா வச்சு நீங்க திராவிடத்தை பேசிட்டீங்கிற கோவம் தான் சீமானுக்கு இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை அழிக்கணும்னு நாங்க போராடிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு திராவிடம் வந்து அதுக்கு மறுபடியும் வந்து தண்ணியை ஊத்தி வளர்த்துற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய போராட்டத்துக்கு வந்து வலு சேர்க்காம எதிர்முனையிலையும் இவருக்கு வந்து ஒரு வலு சேர்க்கக்கூடிய நபரா வந்துட்டாருங்கிற அந்த வருத்தம் தான் சீமானுக்கு. அதனால அவங்க கொள்கை முரண்பாட்டுல அவங்க நிக்கிறாங்க. சரி, என்னுடைய அடிப்படையில பார்க்க போனீங்கன்னா அவரும் தமிழ் தேசியம் சொல்றாரு, இவரும் முழுக்க முழுக்க தமிழ் தேசியம், அவர் பாதி தமிழ் தேசியம். அதுல கூட இப்ப காமன் மினிமம் போகிறாங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட அவங்க உடன்பாடு சேரலாம். ஆனா சீமானுக்கு அதுல உடன்பாடு இல்லை. முழுக்க முழுக்க தமிழ் தேசியம்னா வா, இல்லைன்னா வேண்டான்ட்டார். ஆனா சீமான் இது ஆரம்பத்திலே முன்னெடுத்தார், தம்பி கூட கூட்டணி போலான்னு. சோ அதனால அந்த இடத்துல ஈகோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன சார், விஜய் 3வது அணி ஒன்று அமைக்க போகிறார், ஒரு புதிய அணி ஒன்று உருவாக போகுது தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படின்னு சொல்றீங்களா? வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன் நான். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு திமுக என்னைக்காவது வந்து இன்டாக்டா நாங்க இருக்கிறோங்கிற வார்த்தையை தவிர ஏதாவது பேசினாங்களா? டெய்லி காலையில எந்திரிச்சோடனே பல்லு விளக்குற மாதிரி நாங்க இன்டாக்டா இருக்கிறோங்கிறதான் திமுகவும் சொல்லும், கம்யூனிஸ்ட் சொன்னாங்க, திருமாவளவன் அவர்களும் சொல்லிட்டு இருந்தார். இப்ப சமீபமா திருமாவளவன் பேசிட்டு இருக்கக்கூடிய பேச்சு என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உள்ளார வந்தா நாங்க வெளியே வந்துருவோம் சொன்னாரா இல்லையா? திரும்ப சொல்றாரு எல்லா இன்டர்வியூலயுமே. என்னைக்காவது இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? வெளியே வருவோங்கிற வார்த்தை வந்திருக்கா? இப்ப கூட சமீபம் என்ன சொல்றாரு, அவங்க வந்தா நாங்க தனியா வந்து தேர்தலில் நின்று இந்த 4 எம்எல்ஏ தோத்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, நாங்க தனியா நின்று தோத்துட்டு போயிட போறோம், நாங்க வந்து அரசியலே நிக்கல, தேர்தலில் நிக்காம இருக்கிறதுக்கு கூட எங்க தொண்டர்களை நாங்க தயார்படுத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன வந்திருக்கு? என்ன சார், பாமக திமுக அணிக்குள்ளார போதா? அப்படி ஏதாவது தெரியுதா? அப்படி நடந்துச்சுன்னு சொல்றாரு. இல்ல அத சொல்றாருன்னா அப்படி ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நடக்கலாம்ல. அரசியல்ல வந்து எதுவுமே வந்து இதுதான் அப்படின்னு அண்டர்லைனிங்கே கிடையாது. அன்புமணி டெல்லிக்கு போறாரு, தேர்தல் ஆணையத்தை பாக்குறாரு, நட்டா அமித்ஷா கிட்ட எல்லாம் நேரம் கேட்டதா சில செய்திகள் வருது. அது அவர் கேட்டாரா இல்லையான்னு அவர் தான் உறுதிப்படுத்தணும். இப்படி எல்லாம் இருக்குது அங்க. திரு ராமதாஸ் அவர்கள் அவரு திமுகவை கொஞ்சம் அனுசரிச்சு போறாரு, கொஞ்சம் அவர்களை வந்து இல்ல அப்படிலாம் கிடையாது, எங்க பிளவுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாரு. அதனால ராமதாஸ் பாமக 1, அன்புமணி பாமக 1 அப்படி எதுவும் வரப்போதா? இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் அவங்க கிட்ட. இப்ப ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து 2024 அதிமுக கூட போலான்னு சொன்னதாகவும், அன்புமணி வந்து பிஜேபி கூட போலான்னு, அது வந்து அந்த தேர்தலுக்கு ஒத்து வந்துருச்சு. இப்ப நீங்க டாடி கிட்ட சொன்னீங்கனாலும் அவர் வழியை கூட்டிட்டு போய் என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் ஓட போறாரு, சன் கிட்ட போனீங்கனாலும் அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் கொண்டு போய் விட போறாங்க. அப்புறம் இந்த சண்டை வரக்கூடிய காரணம் என்ன? எதற்காக சண்டை? அப்ப அது வேற சண்டை. அப்ப ஏதாவது ஒரு இக்கு அங்க இருக்குது. சரி. அப்போ இப்ப அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில தான் நாங்க இருக்க போறோங்கிறது இருந்தா, நான் தான் கூட்டணி பேசுவேன், நான் தான் எல்லாத்தையும் செய்வேன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே. அப்ப ஏதாவது ஒண்ணு திமுக ஒரு கை அந்த இடத்துல இருக்குதான்னு நம்மளால சந்தேகிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்குல்ல. சரி. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில இங்க வந்துச்சுன்னா நாங்க வெளியே வந்துருவோம். இப்ப இல்லைன்னா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிருக்கணும், இல்லைங்க இதெல்லாம் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு கடந்து போயிருக்கலாமே. சரி. அவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றது இல்ல, சில நேரத்துல வந்து ஒதுங்கி போலாம்ல. அப்ப இந்த கேள்விக்கு தெளிவாவே சொல்றாரு. அப்ப அந்த மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லா கட்சிகளுமே இப்ப இதே வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு அன்புமணி ராமதாஸ் ஒரு பிரஸ் மீட்ல அது எதற்கு சமானம்னு ஒரு நம்ம இப்ப இன்டர்வியூல சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தையை சொன்னார். திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு அது எதுக்கு சமானம் போய் வைக்கலையா இன்னைக்கு? அப்ப இன்னைக்கு இவங்க எல்லாம் விஜய் கூட போய் வைக்கிறதுல வந்து என்ன வந்து குறை வந்துற போது? இவங்களுடைய தர்மம், இவங்களுடைய நியாயம், இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள், சத்தியம் பிரமாணம் எல்லாமே விஜய் கிட்ட மட்டும்தான் பார்ப்பாங்களா? மற்ற கட்சிகிட்ட போய் கூட்டணி சேரும்போது பார்க்க மாட்டாங்க. சரி சார், விஜய் தலைமையில் ஒரு அணி உருவாகுதுன்னே வச்சுப்போம். நான் என்னுடைய கேள்வி வைக்கிறேன். திமுக ஒரு மாபெரும் அணியை டெஃபினட்டாக கட்டமைப்பாங்க, இல்லை இருக்குதோ இல்லை உருவாகுதோ ஏதோ ஒன்று புதுசாக வேறு நிறைய பேர் வருவாங்கன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏ அலைன்ஸ் திரு அமித்ஷா விட மாட்டார். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து போனவர், அவர் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் வண்டியில் இருங்கன்னு போகிறாங்க. அவங்களும் ஒரு பெரிய அணி. விஜயால் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட அணி, இந்த 2 அணிக்கு இணையாக ஒரு அணியை கட்டமைக்க முடியுமா? அது கஷ்டம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வாக்கு சதவீதம் நம்ம அரித்மெட்டிக்கை வச்சு பேசுகிறோம். இன்றைக்கி அரித்மெட்டிக் வச்சு பேசும்போது அதிமுகவுக்கு வந்து கடந்த முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலே வச்சு பார்த்தோம்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு 23% இருக்குது, இவங்களுக்கு வந்து ஒரு 18% இருக்குது, சற்று ஏறக்குறைய 41, 42% இருக்குது. இப்போ இந்த இடத்துல விஜய்க்கு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே நேர்காணலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு 10 to 15% வாக்கு வங்கி நான் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சப்போஸ் வந்து இவருடைய அரசியல் நடவடிக்கைகள் இனிமேல் வரப்போற ஒரு அந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் சுற்றுப்பயணம்,
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை ஆகஸ்டுக்குள்ளார வந்து அவங்க 5 மண்டலத்தில் வந்து கொள்கை விளக்க பெரிய மாநாடுகள், 120 மாவட்டங்கள்லையும் அந்த அவங்க பிரிச்சிருக்கக்கூடிய மாவட்டங்களில் பூரா மாநாடுகள், 12,500 ஊராட்சிகளில் வந்து ஒரு பெரிய கொள்கை விளக்க கூட்டம்னு அந்த 2 மாசத்துல வந்து ஒரு பெரிய ஜாம் பேக்டு பப்ளிக் ஆக்டிவிட்டியை வந்து பிளான் பண்ணி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபாலோட் அப் நீங்க சொன்ன மாதிரி ஆகஸ்ட்ல வந்து அவங்களுடைய 2வது மாநில மாநாடு, ஃபாலோட் அப் வித் விஜயனுடைய டூர். அப்ப இதையெல்லாம் வரும்போது இந்த 15% இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க இப்பவே 15 முடிவு பண்ணிட்டீங்க. நான் அதனால தான் உங்களுக்கு போன தடவை கணக்கு சொன்னேன். ஒரு 6,20,00,000 வாக்கு, அதுல வந்து 75% பதிவாச்சுன்னா இல்ல 80% ரெண்டும் பண்ணா ஒரு 75% வாக்கு வங்கி பதிவாகுதுன்னா 69.25 லட்சம் வாக்கு வாங்கினாவே 15% ஈக்குவல். அது 80% வாக்கு வங்கி பதிவாச்சுன்னாக்கா இவர் 74.25 லட்சம் வாக்கு வாங்கினார்னா அது 15%. அப்ப சற்றேறக்குரிய ஒரு 70 to 75 லட்சம் வாக்கு வாங்கினாங்கனாவே அவங்க 15% தொட்டுறாங்க. இன்னைக்கு இன்னொரு தீர்மானம் என்ன அவங்க கொண்டு வராங்கன்னா 2 கோடி தொண்டர்களை வந்து இணைக்கணுங்கிறதும் அவங்க இது பண்றாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு தாவேகா உறுப்பினர் இருக்கணும்னு கொண்டு வராங்க. இன்னைக்கு ரேஷன் கார்டு தெருவுக்கு 2 நிர்வாகி இருக்கணும்ன்றாங்க. ஆமா, இப்ப ஏற்கனவே அவங்களுடைய மெம்பர்ஷிப்ல 1 கோடிக்கு மேல வந்து அங்க செய்யப்பட்டிருக்குது அவங்களுடைய ஆப்ல. ஏற்கனவே இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் அதிமுக திமுகவுக்கு இருக்குன்றது திரு விஜய் அவர்கள் கட்டாயம் தெரியும். ஆமா. ஆனா என்னன்னா இங்க மெம்பர்ஷிப்ங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரி தான் நான் பாக்குறேன். என்ன காரணம்னா இப்ப என்னுடைய ஃப்ரெண்டு திமுகல இருந்தாங்கன்னா என்னை வந்து திமுகலையும் மெம்பர்ஷிப்பா போட்டிருப்பான். அண்ணா திமுகல இருக்கக்கூடிய சொந்தக்காரன் தானே அண்ணா திமுகலையும் என்ன மெம்பரா போட்டிருப்பான். ஆமா சார். நாம் தமிழர்ல என்ன ஃப்ரெண்டு சொந்தக்காரங்களா தான் அவன் எனக்கு நாம் தமிழர். அப்போ எனக்கே தெரியாது, நான் பல கட்சியில நான் மெம்பரா இருப்பேன். இந்த மாதிரி மெம்பர்ஷிப் வந்து அதிகமா இருக்குது. ஆனா விஜய் அவர்கள் கட்சியில வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓட்டர் ஐடியை வச்சுதான் நீங்க மெம்பர்ஷிப்பை என்ரோல் பண்ண முடியும். வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் பணம் கொடுக்குறீங்க, ஒரு 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க ஐடி கார்டு கொடுக்கறது இல்ல. நீங்க ஓட்டர்னுடைய பதிவு பண்ணி தான். இதுலயும் வந்து உங்க ஓட்டர் ஐடியை வந்து எனக்கு நம்பர் வச்சு நான் பண்ணனாலும் பண்ண முடியும். ஆனா அது ரொம்ப கஷ்டம், மெனக்கடணும். உங்களுடைய ஓட்டர் ஐடி கேட்கணும். நீங்க உங்க ஓட்டர் ஐடி என்கிட்ட கொடுத்துருவீங்களா? அப்போ சற்றேறக்குரிய இவங்க 1,05,00,000 1,07,00,000 சொல்றது தற்போதைய வரைக்கும் கொஞ்சம் நம்ப தகுந்த வாகுல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மொத்த தமிழகத்துல வாக்காளர்களே 6,20,00,000 பேர் தான். எல்லாருமே வந்து 2 கோடினா நம்ம மாநிலத்துல வந்து சற்றேறக்குரிய 12 கோடி மக்கள் இருக்கு. ஆமா சார். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அதனாலதான் சொல்றேன் இந்த மெம்பர்ஷிப்ங்கிறதே ஒரு ஸ்கேம். இது வந்து மெம்பர்ஷிப்பை கூட எனக்கு சொல்லி இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து மெம்பர்ஷிப்னு சொல்றத பூரா பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லணும். அப்பதான் நம்மள மாதிரி ஆறுகளே நம்ம போய் பார்த்து ஏதாவது கட்சியில இருந்தோம்னா நம்ம இல்ல நம்ம வந்து நான் எந்த கட்சியும் சாராதவன், அவங்க பாருங்க என்னை கட்சியில சேர்த்திருக்காங்க, நம்மளே நம்ம விடுவிச்சுக்க முடியும். சரி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த விஜயனுடைய நடவடிக்கை வரப்போற செப்டம்பர் டு டிசம்பர் மந்த்ல எந்த அளவுக்கு இவர் வந்து என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்கிறார். இதுல வேற அவர் அந்த பரந்தூரை பத்தி பேசும்போது ரொம்ப தெளிவா தீர்க்கமா சொல்றாரு. சிஎம் சார், நீங்க ஜாதி மதம் கடந்து எல்லாத்தையும் கடந்து போராடிட்டு இருக்காங்க, அவங்கள நீங்க போய் பார்க்காம இருக்காங்க, இப்ப கூட கெட்டு போயிடல, தயவு செய்து நீங்க அவங்கள போய் பாருங்க, பார்த்து பேசுங்க, இல்லைன்னா அவங்கள எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நான் உங்களை தலைமைச் செயலகத்துல சந்திக்கிற அளவுக்கு நிலைமை வந்துடும், அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்றார். இது வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு பகிரங்கமான ஒரு போராட்ட அறிவிப்பு பாருங்க. சரி. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு மக்கள் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாருனாக்கா அந்த 15% வாக்குங்கிறதும் இன்னும் அதிகமாகுங்கிறது என்னுடைய பார்வை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கு ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு அந்த 42 to 45% இவருக்கு அந்த வாக்கு கிடைக்குமா? நீங்க எந்த கட்சியை கூட்டணி நீங்க இழுத்து போட்டீங்கனாலும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத நான் பாக்குறேன். ஓகே, அதாவது அவங்க 2 பேர் அணி, திமுக அணி என்டிஏ அணிக்கு மாற்றா ஒரு பெரிய அணி கட்டமைக்க முடியலனாலும் ஒரு அணியை கட்டமைக்க முடியும். ஒரு அணியை வந்து இவரால கட்டமைக்க முடியும். ஏன்னா இங்க வந்து இப்ப நிறைய சலசலப்புகள் உண்டாயிருச்சு. இவ்வளவு நாள் திமுக கூடாரம் வந்து அதிமுக கூடாரத்தை மட்டும் பார்த்து கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திமுக கூடாரமே வந்து கேலிக்குள்ளாக்கப்பட்டிருக்குது. சரி. எல்லாம் அதுல இருக்கிறவங்க அப்புறம் இன்னைக்கு சண்முகம் அவர்கள் பேசுற பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது திருமாவளவன் அவர்கள் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய அந்த கூட்டணி வந்து அந்த சமயத்துல ஆமா நாங்க கேட்போம், அவங்க சீட்டை குறைச்சிக்கிட்டு நிக்கட்டும் திமுக அப்படின்னு பகிரங்கமா சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் அவங்க திமுக ஏத்துக்குமா? அப்ப அதுக்காக தான் அவங்க என்ன ஒரு ஸ்டாண்ட் பை வச்சுக்கலாம்னு பாக்குறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ராமதாஸ் இழுக்க முடியாதா? அப்ப பிரேமலதா வந்து இங்க வந்து அன்ஹாப்பியா இருக்காங்க, 2026 தானே எம்பி சீட்டை கொடுக்குறோன்றாங்க, அப்ப நம்மளே ஒரு எம்பி சீட்டை கொடுப்போம், அப்ப அவங்கள இந்த சைடு இழுக்க முடியாது அப்படிங்கிற கால்குலேஷன் அவங்க போடுறாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி திமுக கூட்டணி வந்து ஒரு ரொம்பவே பெரிய சலசலப்பு உள்ளார இருக்குது. அப்போ இது வெளியே வர்றவங்களுக்குங்கிறது வந்து ஒரு கூட்டணி இன்னைக்கு நாம் தமிழர் கூட அவங்க போறது இல்லை.
அப்போ விஜய் தான் ஒரு கூட்டணியா இருக்கும். அதிமுக உடனே இவ்வளவு நாள் இங்க பாரதிய ஜனதாவை பத்தி பேசிட்டு அதிமுக கூட்டணிக்கு போக முடியுமா? ஆட்டோமேட்டிக்கா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு ஆப்ஷனா இருப்பாங்கன்னு நான் பாக்குறேன். ரைட். இன்னும் உருவம் பெறவில்லை அப்படின்னு தான் சொல்றீங்க. நான் என்னமோ திமுக கூட்டணி உருவம் பெற்று விட்டது. ஏன்னா அவங்க சொல்றாங்க, திருமாவளவன் உருவம் பெற்று விட்ட மாதிரி தெரிஞ்சது. இல்ல, திருமாவளவனே சொன்னாரு. இப்ப திருப்பி பிளர் ஆயிருச்சு சார். இல்ல சார், நீங்க அந்த வருத்தப்படுறது, ஆதங்கத்துல பேசுறதெல்லாம் திருமாவளவன் உட்பட தலைவர்களை தான் சொல்றீங்க. அவரே சொல்றாரு, இந்த பக்கம் தான் சார் உருவம் இருக்கு, அங்க இல்லன்றாரு அவரு. இல்ல, ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த நடத்தை, இந்த இன்டர்வியூ கொடுக்கறது பூரா இன்னைக்கு அங்க பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க என்னைக்காவது திருமாவளவன் அவர்கள் நாங்க வெளியே வந்துருவோங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்காரு. இல்ல சார், இப்பதான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த உருவம் பெற்ற ஒரு கூட்டணி எங்களுது மட்டும்தான், அங்க உருவம் இல்லைன்னு சொன்னார்ல. இப்ப போய் கேட்டா இல்லன்னு வர எப்படி? இல்ல, அவர் இப்ப என்ன சொல்ல போறாரு நமக்கு தெரியாது. அவரு நம்மளுடைய பார்வையில பார்க்கும்போது, ஏன்னா நம்ம வந்து கனெக்டிங் த டாட்ஸ் தானே பண்றோம். அப்ப என்ன பேசுனீங்க, இப்ப என்ன பேசுறீங்க, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கீங்கிறத பார்த்து அவங்க எந்த பக்கம் நகரத்துக்கு அவங்க பாக்குறாங்கன்னு நம்ம இது பண்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி அங்க உள்ள வரலன்னா திருமாவளவன் அங்க இருப்பார். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை அங்க போச்சு, ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போச்சுன்னா 100% திருமாவளவன் will be out. அதை அவரே டிக்ளேர் பண்ணிருக்காரு. ரைட். அந்த ஆங்கிள் தான் நான் பாக்குறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி சார். நம்ம ஏற்கனவே கூட ஒரு முறை பேசியிருக்கோம் இது குறித்து. நான் அந்த கேள்வி மறுபடியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜய் சிஎம் வேட்பாளர் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த தொகுதியில விஜய் நிற்பார்? அந்த கேள்வி இன்னுமே அது ஒரு தொங்கலா தான் இருக்குது. அது எதுன்னு இப்பவே ஏதாவது அதுக்கான வடிவமைப்பு, ஸ்ட்ரக்சர், அதுக்கான ஏற்பாடுகள் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா, இல்ல இதுக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய யுகத்துல நம்ம அன்னைக்கு பேசினது வந்து விக்கிரவாண்டி அவர் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஜாஸ்திங்கிற மாதிரி பார்த்தோம். ஆமா. சமீபமா சில கருத்து கணக்குகள் வெளியே வரும்போது இப்ப காஞ்சிபுரத்துல அவருக்கு ஆல்மோஸ்ட் 20% ஓட் வந்து அவருக்கு இருக்கிற மாதிரி ஒரு ரீசன்ட் சர்வே ஒருத்தவங்க பண்ணணுங்க சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரத்துல. அது காஞ்சிபுரம் அண்ணாவுடைய இடமும் கூட. விஜய வந்து அண்ணாவும் சொல்லியும் பிராண்டிங் பண்றாங்க இப்போ. அண்ணா விஜய் அண்ணா, விஜய் அண்ணா, விஜய் அண்ணான்னு மறைமுகமா அவர் வந்து ஒரு அண்ணா பிராண்டிங்கும் அந்த ஸ்டாம்பிங் குத்தப்படுது. அப்போ வந்து இது இப்ப நம்மனால வந்து ஒரு யூகிக்கத்தான் முடியுமே ஒழிய கான்கிரீட்டா இங்கதான் நிக்க போறாங்கிறது வந்து அவங்க சொன்னாலே ஒழிய நமக்கு தெரியாது. சரி. அப்ப அது வரைக்கும் நம்ம சொல்றது பூராமே வந்து ஒரு யூகங்கள் அடிப்படையில போற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு ரீசன்ட் சர்வேல வச்சு பார்க்கும்போது எல்லா கான்ஸ்டிடியூஷன் அவங்க 234 தொகுதிக்கும் பேசுறாங்க. அந்த 234 தொகுதியிலையும் 20% ஓட் ஷேர் வந்தது வந்து காஞ்சிபுரத்துல தான் அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து டச் ஆயிருக்கு அதிகமா. டிவிகேக்கு அவங்க எடுத்த இன்டர்னல் அவங்க 4 எடுத்திருக்காங்க. திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர், டிவிகே. அதுல டிவிகேக்கு வந்து அதிகமான ஓட் பர்சன்டேஜ் இருந்தது வந்து காஞ்சிபுரம் வந்து சொல்லப்படுது. அது இந்த அண்ணானுடைய சென்டிமெண்டலும் இருக்கு. ஸோ இவரையும் அண்ணான்னு பிராண்டிங் பண்றதுனால அதுவும் ஒரு வாய்ப்பா இருக்கலாமா? எல்லாமே யூகம் தான். சரி சரி. இந்த செயற்குழு கூட்டத்தின் மூலமா நாம எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்ன சார்? என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் தாவேகாவினுடைய பயணம்? இதை பார்க்கும்போது உங்களால எப்படி அனுமானிக்க முடிகிறது? இல்ல, கட்டாயமா அவங்க ஒரு 20 தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுல ஒரு தீர்மானம் வந்து வழக்கம் போல கச்சத்தீவு. அது எல்லா கட்சியும் போடும்போது அதுல ஒரு கச்சத்தீவுங்கிறது வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. கச்சத்தீவு இருக்கப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதை தவிர மீதி இருக்கிறது பூராமே ஓரளவுக்கு ரொம்ப நியாயமானது. குறிப்பா வந்து அவங்க அந்த திருப்புவனம் அஜித்குமாரை பத்தியும் பேசியிருக்காங்க. இதுல நான் வந்து ரொம்ப விஜயை பாராட்டணும்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவருடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் வச்சுட்டு நேத்து வந்து அவரு அஜித்குமாரோடைய வீட்டுக்கு போய் அவரை போயிட்டு அவங்க வந்து அவங்கள பார்த்து வந்திருக்காருங்கிறது வந்து உண்மையாலுமே பாராட்டுக்குரிய விஷயம். அது ரொம்ப சைலண்டா தான், ரொம்ப சைலண்ட். இதுல என்னன்னா, அது கூட வந்து இவர் போறாரு, புஷி ஆனந்த் போறாரு, அந்த ஊர் நிர்வாகிகள் போறாங்க. அவ்வளவுதான். அப்ப இது வந்து விஜய்க்கு மட்டும் தெரிந்த விஷயம் அல்ல, பல பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும். சரி. அந்த நேரத்துல போட்டு நைட்டு கதவை தட்டியாப்பா விஜய் புஷி ஆனந்த் நானும் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல போறது இல்லை அந்த நிர்வாகிகள்கிட்ட. பல பேருக்கு தெரிஞ்சிருந்த விஷயம் எங்கேயாவது கசிஞ்சுதா பாத்தீங்களா? அப்ப எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஒரு நம்ம அக்கறையோட இருக்கணும், ஒரு இதை வந்து ஒரு பாப்புலாரிட்டி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தன்மையோட ஒரு மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில மட்டும் அங்க போய் நேர்ல போய் பார்க்கணும்னு போய் பார்த்திருந்தது உண்மையாலுமே பாராட்டுக்குரியது. இதை யார் நேர்ல போய் பார்த்திருக்கணும்? ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்திருக்கணும். முதலமைச்சர் அவர் அங்க போய் பார்த்திருந்து டெலிபோன்ல கேட்ட சாரிய நேர்ல போய் அவர் கேட்டிருந்தாருன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்திருக்கும். உதயநிதியும் போயிருக்கலாம். இதே ஜெயராஜ் பென்னிக்ஸ் செத்தும் இதே மாதிரி படுகொலை செய்யப்பட்ட போது கொரோனா காலத்தையும் மீறி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க ஜெயராஜ் வீட்டுக்கு போய் சப்பனங்கால் போட்டு உட்கார்ந்து அந்த குடும்பத்தோட பேசின போட்டோ எல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப இன்னைக்கு அந்த உதயநிதி ஸ்டாலின் எங்க போயிட்டாரு? துணை முதல்வராகவும் வேற இருக்காரு. அப்போ
இன்னைக்கு யாராவது அவருடைய ட்விட்டர் பேஜ்ல யாராவது இதை பத்தி ஒரு ட்வீட் வந்திருக்கா? ஸ்டாலின் நேரடியாவே போயிருக்கணும். ஏன்னா இது வந்து போலீஸினுடைய அட்ராசிட்டி, போலீஸ் டெரரிசம். இது ஒரு நபரை எந்த விதமான ப்ராப்பர் கம்ப்ளைண்ட்டும் இல்லாம, சிஎஸ்ஆர் இல்லாம, டிஎஸ்ஆர் இல்லாம, ஜெனரல் டைரி என்ட்ரி இல்லாம எந்த புரோட்டோகாலும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல. போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா எப்படி அதை அடாப்ட் பண்ணணும், எப்படி ப்ரொசீட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. எதையுமே ஃபாலோ பண்ணல. அப்ப இந்த நபர் கொல்லப்பட்டது போலீஸினுடைய கம்ப்ளீட் மிஸ்டேக். அந்த போலீஸை நிர்வகிக்கிறது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்ப ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் அங்க போயிருந்திருக்கணும். இன்னைக்கு விஜய் போறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் போயிருக்கணுமா இல்லையாங்க? முதலமைச்சர் அங்க போய் உட்கார்ந்து இருக்க வேண்டாமா? இல்ல நீங்க தான் போக முடியல, உங்களுடைய சன் டெப்டி சிஎம் அன்னைக்கு அனுப்பிச்ச மாதிரி இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல. நீங்க கொரோனா காலத்திலயும் அனுப்பிச்சிங்க இல்ல, ராக்கெட் மாதிரி போயிட்டு வந்தாரா இல்லையா? அப்ப இன்னைக்கு நீங்க போயிருந்திருக்கணும்ல. ஆனா நீங்க பண்ணது என்ன? ஓரணியாய் திரள்வோம்னு நீங்க வந்து அடுத்த தேர்தலுக்கு அடி போட்டுட்டு இருக்கீங்க. இதை பத்தி பேச வேண்டிய தருணமா இது? ஒரு பக்கம் வந்து நீங்க போன்ல மன்னிப்பு கேட்டுட்டு ஓரணியாய் திரள்வோம்னு நீங்க அடுத்த எலெக்ஷனை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா, எந்த இடத்துலயாவது ஒரு இமி அளவுனாவது முதல்வர் அவர்களுக்கு தன்னுடைய துறை சார்ந்த நபர்கள் நம்மளை இப்படி முக்குச்சந்தில நிறுத்தி வச்சு எல்லாரும் அசிங்கப்படுத்துற அளவுக்கு பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு வருத்தம் துளி இருந்துச்சுன்னா நேர்லையும் போயிருப்பாரு. இந்த மாதிரி ஓரணியாய் திரள்வோம்ங்கிறது இப்ப இதை வந்து தூக்கி பிடிப்பாங்களா? ஆனா விஜய் அவர்கள் எந்த விதமான ஒரு துளி பின் டிராப் சைலண்டா போயிட்டு வந்தாரா இல்லையா? இதை யாரை பாராட்டணும் நம்ம இந்த இடத்துல? விஜய் பெரும் மதிப்பு எனக்கு விஜய் மேல வந்திருக்கு இந்த நிகழ்வை பார்க்கும்போது. அவர் இதுக்கு மட்டும் இல்ல, அனிதா செத்து மரணத்துக்கும் போயிட்டு வந்தார். ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் மாஸ்க் போட்டு வந்து தான் வந்திருக்குங்கிறது கூட தெரியாம, ஆனா அந்த போராட்டத்துல நம்மளும் கலந்துகிட்டங்கிற ஒரு மனநிறைவு வேணும்னு அங்கேயும் விளம்பரம் இல்லாம போயிட்டு வந்தார். அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் போறார். அவர் பல இடத்துக்கு போகாம இருக்கார். அதை நாமளே நிறைய நேரத்துல விமர்சிச்சிருக்கோம். பனையூர்ல கூப்பிட்டு நீங்க வெள்ள நிவாரண நிதி கொடுத்ததே நம்ம விமர்சிச்சோம். வெள்ள நிவாரணத்தை கூட கூப்பிட்டு தான் கொடுப்பீங்களா, போய் பார்க்கணும்னு. ஆனா இந்த இது நீங்க சைலண்டா போய் அவர் வந்து இன்னைக்கு அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டு அவங்க தாய்க்கும் தம்பிக்கும் வந்து அவங்க சொந்த பந்தங்களுக்கு ஆறுதல் கொடுத்துட்டு வந்தது எந்த விளம்பரமும் இல்லாம. இதை விளம்பரம் ஆக்கணும்னா இன்னைக்கு விஜய்னால பண்ணிருக்க முடியாதா? இல்ல அந்த கட்சினால தான் பண்ணிருக்க முடியாதா? யாராவது ஒருத்தர் மூச்சு விட்டாங்களா பாத்தீங்களா? இந்த இடத்துல விஜயனுடைய செயல்பாடு வந்து சல்யூட் டு ஹிம். ஸ்மார்ட் மூவ்ன்றீங்க. எக்ஸலென்ட் மூவ். எக்ஸலென்ட் மூவ். எக்ஸலென்ட் மூவ். ஸ்மார்ட் மூவ்ல எக்ஸலென்ட் மூவ். ஒரு மனிதாபிமானம் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய செயல் இது. ரைட். ஏன்னா எடப்பாடியார் அவர்களும் பேசினார், அவரும் போன்ல தான் பேசினார். ஸ்டாலின் அவர்களும் சாரி சொன்னார், போன்ல தான் சொன்னார். ஆனா நீங்க கடமை முதலமைச்சர் அவர்கள் நீங்க நேர்ல போயிருக்கணும். ஓகே, உங்களால முடியலையா, உங்க பையன் அனுப்பிச்சிருக்கணும் டெப்டி சிஎம். ஏற்கனவே நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க அவர் இந்த மாதிரி இன்சிடென்ட்டுக்கு. அப்ப இன்னைக்கு நீங்க போகலையே, இது ஏங்கிறது மக்கள் வந்து கேள்வி. அது போகலங்கிறத கூட விட்டுருங்க, அதை விட்டுட்டு ஓரணியாய் திரள்வோம்னு நீங்க இங்க வந்து கூட்டம் கூட்டிட்டு இருக்கிறீங்க அடுத்த தேர்தலுக்கு. இல்ல, அதுதான் நான் இறுதி கேள்வியா வைக்கணும். ஓரணியாய் திரள்வோம், ஓரணியில் திரள்வோம். நான் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு கூட போவோம், போயிட்டு அழைச்சிட்டு வருவேன். பிஜேபியால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரப்போகுது, அதனால நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும், நம்முடைய மண் காக்க இனம் காக்க நாம எல்லாம் ஒன்று சேரணும்ன்றாரு. என்ன அரசியல் இது? இன்னைக்கு இதையும் விஜய் அவர்கள் இன்னைக்கு நடந்த அந்த இதுலையும் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? பிஜேபி மாதிரி ஆட்சி செய்யும் திமுக அப்படிங்கிறார். இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து எப்படி வந்து அவங்க பிஜேபி வந்து அந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தும் போது அவங்களுக்கு நாள் கணக்கில் போராட்டம் நடத்தி எதையுமே அவங்கள கண்டுக்கல, அந்த மாதிரி பரந்தூருக்கும் நீங்க வந்து ஒண்ணுமே கண்டுக்காம பிஜேபிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு பிஜேபியினுடைய ஆட்சியை தான் நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்றார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க போய் சந்திங்க சார், இப்பயும் லேட் ஆயிரல, இல்லைன்னா அவங்கள பூரா கூட்டிட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்துருவாங்கிறார். இவங்க சொல்றது இந்த ஓரணியாய் நிகழ்வுங்கிறது, விஜய் சொல்றாரு நாங்க எல்லாரும் ஓரணியாய் திரண்டு உங்களை வந்து தலைமை செயலகத்துல வந்து சந்திச்சிருவோம், அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்றார். இப்ப இன்னைக்கு நீங்க ஓரணியால் திரள போறது விஜய் தான். விஜய் தான் இன்னைக்கு நாங்க திரட்டிட்டு உங்க இதுக்கு வர போறோம்ன்றாரு. சரி, அப்போ இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு நீங்க இன்னும் எத்தனை காலம் தான் பிஜேபி பூச்சாண்டியே காமிச்சிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட பூரா திமுக கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஓரணியில திரண்டுட்டு இருக்காங்களே. அப்ப அதெல்லாம் வந்து நீங்க பார்க்க மறுத்துக்கிட்டு இருக்கீங்களே. எல்லா கொம்பனாலையும் நீங்க வந்து குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னாரா இல்லையா? எந்த கொம்பனாலும் திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்ல முடியாது. நான் கேட்கிற கேள்வி, எதுக்கு சார் மன்னிப்பு கேட்டீங்க? மன்னிப்பு எதுக்கு கேட்டீங்க? யாரு மன்னிப்பு கேட்பாங்க? தவறு செய்தவர்கள் தான். அப்ப நீங்க முதலமைச்சர் இருந்து நீங்க மன்னிப்பு கேட்டிருக்காருன்னா தவறு பெருந்தவறு நடந்தனால தானே முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. அப்ப எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்க? எப்படி இது மக்கள் எடுத்துக்க முடியும்? நான் தான் சொல்றேன், இது திராவிட மாடல். திராவிட மாடல்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும்
ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து இல்ல ஒரு உதாரணம், ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து இந்த அளவுக்கு விசாரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுங்கன்னா இந்த கேஸை உதாரணமா கொடுக்கலாம். திராவிட மாடல் இந்த கேஸை வந்து உதாரணமா கொடுக்கலாம். இதுதான் திராவிட மாடல். அஜித் கேஸா? அஜித் குமார் கேஸை கொடுக்கலாம். அப்ப இதுதான் இந்த திராவிட மாடலை தான் நீங்க கத்துக் கொடுக்க போறீங்களா? எவ்வளவு சட்டம் ஒழுங்கு இருக்கு. இப்ப சட்டமன்றத்துல பேசுறாரு, என்ன பேசுறாரு? தங்கம் தென்னரசு வந்து எக்கனாமிக்கல் growth வந்து 9.56% வந்துருச்சுன்னு அவர் பெருமையா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் பேசுறாரு. அவர் பெருமையா சொன்னாரு, ஆனா அந்த பெருமை என்னைய சாரும். ஏன் தெரியுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நான் வச்சிருக்கிறேன். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிறப்பா இருக்கிறனால தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு. அந்த மாதிரி அமைதி பூங்காவா இருக்கிறனால தான் தமிழ்நாடு வளர்ந்துகிட்டு இருக்குன்னு பேசினாரா இல்லையா சட்டசபையில் இதே பட்ஜெட் கூட்டத்தொடர்ல? இன்னைக்கு காலை கூட திமுகவின் தலைவர்கள் சொல்றாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் எல்லாம் போறாருன்னா அப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு தான் நாங்க அர்த்தம். அப்ப வந்து இவங்க வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு கொடுமை நடந்தாதான் அது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னு இவங்க நம்பிக்கைக்கு வர போறாங்களா? இப்ப இவங்க அதான் சில பேர் சொல்றாங்க இல்லையா, மற்ற மாநிலத்தெல்லாம் பாருங்க 200 பேர் வந்து லாக்அப் டெத் ஆயிருச்சு, இங்க 25 தானங்க ஆயிருக்கு. என்ன செக்லிஸ்ட் கோட்டால போட்டுட்டு இருக்கீங்களா? இன்னும் 175 பாக்கி இருக்குதுன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, அதுக்குள்ளார இந்த 175 அடிச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி அப்பட்டமான பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. மற்ற மாநிலத்தில் 200 நடந்துருச்சான், இங்க 25 தான் நடந்துருச்சான். அப்போ இன்னும் 175 பாக்கி இருக்கு சார், இந்த ஒரு வருஷம் இருக்குது பாருங்க, முடிச்சிருவோம். இதை மக்கள் நீங்க முடிக்க சொல்லி கேட்கறது பூரா நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை, அந்த வாக்குறுதிகளை முடிக்காம நீங்க போலீஸ் என்கவுண்டர்ல வேற எந்த மாநிலத்திலே இருக்கானா? நீங்க சொல்றது திராவிட மாடல் சார். அவன் என்ன திராவிட மாடலா வச்சிருக்காங்க? அப்ப நீங்க வந்து பட்டியல் போட்டுக்கிட்டு நீங்க என்ன 25 26 என்ன அடிக்க போறீங்களா? இனிமேல் டிக் அடிக்க போறீங்களா 200 வரைக்கும்? அப்ப எந்த மாதிரி ஆட்சியில் இருக்கு? அப்ப மக்கள் வந்து இது எவ்வளவு சீரு ஒரு 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 பெருங்கோபத்தில் இருக்காங்கிறதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு புரியறதே இல்லையா? இது ஓரணியில் திரள்வோன்றது வந்து இன்னைக்கு பொதுமக்கள் தான் இன்னைக்கு ஓரணியில திரள போறாங்க. இருக்கக்கூடிய ஆட்சி வேணுமா வேண்டாமாங்கிறது இல்ல. ஏன்னா இவங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடியது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆன்டி பப்ளிக் ஆக்டிவிட்டி. அதனாலதான் சொல்றேன், இது போலீஸ் டெரரிசம், ஸ்டேட் டெரரிசம் இது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நமக்கே இவ்வளவு கோபம் வருது இல்ல? நம்ம என்ன அஜித் குமார் சொந்தக்காரனா? பார்த்துருக்கிறோமா இது வரைக்கும்? எத்தனை 100 கிலோமீட்டருக்கு அந்த சைடு அவன் இருக்கான். ஆனா இந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது, கேட்கும்போது, விசாரிக்கும் போது எவ்வளவு நமக்கு வந்து ஒரு அறச்சீற்றம் வருது. ஆட்சியாளர்களுக்கும் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் இது வர வேண்டாமா? அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஓரணியாய் திரள்வோம்னு சொல்லிட்டு ஓகே இது போறது போகட்டும் அப்படியே ஓரம் கட்டிட்டு நீங்க வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்க நீங்க. அப்ப இதெல்லாம் மக்கள் எப்படி கவனிப்பாங்கிற ஒரு அக்கறை கூட உங்களுக்கு இல்லையா? ஆனா இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு நீங்க அதை செஞ்சிருக்கலாம்ல. அப்ப என்ன நடக்குது இங்க? அது இல்லாம நீங்க அந்த வீட்டுமனை பட்டா வழங்கினாங்க, வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த போட்டோ வந்துச்சு பாத்தீங்களா? அதை கொடுக்கறதுல யார் யாரு மாதேசி இருக்கலாம்? ஒரு அரசாங்கம் ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு நலத்திட்டம் கொடுக்குறாங்க. யார் யார் இருக்கலாம்? அதிகபட்சமா மந்திரிமார் இருக்கலாம். ஏன்னா அவங்க அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட லோக்கல் எம்எல்ஏ இருக்கலாம். திமுக காரர் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கட்சி நிகழ்ச்சி இல்ல. ஏற்கனவே வந்து படுகொலை செய்யப்பட்ட ஆளுக்கு அரசாங்க உதவி கிடைக்க போகுது. அப்ப நீங்க திமுக கூட அங்க சைட் லைன் தான். மாவட்ட கலெக்டர் இருக்கலாம். அந்த போட்டோல இன்னொரு நபர், ஒரு பெரிய நபர், லெஃப்ட் அவுட்ல ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா? ஹரிநாடாருங்கிறவர். இதுதான் திமுக காக்கிற சமூக நீதியா? ஹரிநாடார் எங்க இருக்கிறார்? அந்த ஊருக்காரரா? அவரை கூப்பிட்டு நீங்க அந்த போட்டோக்கு நிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அப்ப ஹரிநாடாரை வச்சு நீங்க அங்க என்ன பேசப்பட்டது? அங்க என்ன நடந்தது? இதுதான் நீங்க காத்த சமூக நீதியா? இந்த மாதிரி சமூக நீதி தான் நீங்க திராவிட மாடலா காமிச்சிட்டு இருக்கீங்களா மக்களுக்கு? அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமையில இருக்கும்னு புரியுதா மதேஷ்? இது அப்ப இதையெல்லாம் மக்கள் வந்து ஓரணியில திரண்டு கேள்வி கேட்க மாட்டாங்களா? கேட்கிறாங்களான்னு பார்ப்போம். கட்டாயமா. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மதேஷ்.